Now, I am going to calculate the cost of redeemable debenture. Redeemable debenture sometimes later we have to repay. That is called redeemable. A company issued 1 lakh 10% redeemable debentures at a discount of 10%. So, இப்போ 1 lakh 10% redeemable debentures at a discount of 10% na automatically உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? Nominal value being 1 lakh. Discount நீங்க subtract பண்ணிக்கணும். Discount being 10%, 10,000. Apart from that, the cost of flotation amounts to rupees 3,000. To float this, we need to spend, okay, for advertisement and brokerage and underwriting commission or all. அதுக்கு flotation cost வந்து ஒரு 3,000 spend பண்றோம். இது ரெண்டு subtract பண்ணிட்டீங்கன்னா the amount you will get in your hand being 97,000 only. 97,000 only. The debentures are redeemable after 5 years. The debentures are redeemable after 5 years. இதோட redemption period வந்து 5 years later ன்னு சொல்லியிருக்கிறாங்க. Is that okay? Compute the before tax and after tax cost of debt. The tax rate is 50% ன்னு கொடுத்திருக்காங்க. So இந்த illustrationல பொறுத்த வரைக்கும் 87,000 rupees. I stand corrected here. It's 87,000. Now, இதுல வந்து பாத்தீங்கன்னா 5 years இல்லையா? 5 years 0 1 2 3 4 5 5 years. இன்னைக்கு வந்து 87,000 rupees பா உங்களுக்கு கிடைக்குது. இதுக்கு நீங்க என்ன பண்ணி ஆகணும்? 10% interest will be payable on the face value, nominal value, year after year. 1 lakh 10% போட்டீங்கன்னா 10,000 rupees will be the outflow of cash year after year. ஒவ்வொரு வருஷமும் நீங்க 10,000 கொடுக்க வேண்டியதா இருக்கு. Is that okay? And in the interest componentல நமக்கு என்னது? Expenses தானே. Expenses வந்து நீங்க என்ன பண்ணலாம்? P&L குள்ள டெபிட் பண்ணிக்கலாம். That you can keep in your mind. Apart from that, nth period you have to repay this. 5 years பிறகு நீங்க repayment பண்ணா எவ்வளவு பண்ணணும்? Repayment பண்ணும்போது ஒன்னு சொல்லணும்னா full value, face valueக்கு நீங்க repayment பண்ணியாகணும் 1 lakh. Now what is your cost? What is your cost? What is your cost? உங்களுடைய காஸ்ட் என்னன்னு சொன்னால் இயர் ஆன் இயர் 10,000 கொடுக்குறீங்க இல்லையா? அது மட்டும் கிடையாது, 87க்கும் 1 lakhக்கு உள்ள டிஃபரன்ஸ் ஆல்சோ a cost, right? Which is 13,000. This will be cost for 5 years period. அப்ப இது எவ்வளவு வருதுங்க இயர் ஆன் இயர்? 2,600. அப்ப உங்களுக்கு இயர் ஆன் இயர் எவ்வளவு காஸ்ட்னு சொன்னால் 10,000 plus amortization of the loss on issue 2,600, 12,600 will be your cost. Is that okay? இப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கும் போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. காஸ்ட் பை நெட் ப்ராஃபிட்ஸ். காஸ்ட் வந்து 2,600 டிவைடட் பை நெட் ப்ராஃபிட்ஸ் பீயிங் 87,000 rupees. இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரைட்? பட் அப்படி போட முடியாதே இதுக்கு. அப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ மேட்ச் ஆகும். இப்ப 100 ரூபாய் வந்து இன்ஃப்ளோ, அதுக்கு நீங்க 120 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா 1 இயர்ல அவுட்ஃப்ளோ இல்லையா? அப்படின்னா 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்க ஃபார் யுவர் 100 rupees சொன்னால் 20%. அது மாதிரி இதுல என்ன ரேட்னா இயர் ஆன் இயர் வருது அப்படின்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி பிளேஸ் த ரோல். அப்படின்னா ஐ எம் நாட் அவேர் அபவுட் தி எக்ஸாக்ட் ரேட். இப்ப 2,600 by 87,000 போட்டால் இது நாமினல் வேல்யூ தான். எவ்வளவு வருதுங்க? எவ்வளவு வருது? 2,600 சாரி 12,600 divided by 87,000. 2,600 வந்து என்னது? லாஸ் ஆன் இஷ்யூ ஓட அமர்டைசேஷன் வேல்யூ. அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10,000 கொடுக்குறீங்க இயர் ஆன் இயர். அப்போ வருஷத்துக்கு 12,200 ரூபாய் உங்களுக்கு காஸ்ட் ஆகுது மாதிரி இருக்கு. அப்ப எவ்வளவு வருதுங்க? எவ்வளவு? 14.48%. பட் இட் இஸ் நாட் கரெக்ட் ஒன். அப்ப கரெக்ட் ஒன் எப்படி கண்டுபிடிக்கிறது? கரெக்ட் ஒன் வந்து நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். நாமளே ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி பார்க்கிறோம். தட்ஸ் ஹவ் யூ கேன் கால்குலேட். அதெல்லாம் போட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுக்கும். எக்ஸாமினேஷன்ல இது ஒரு 2 மார்க்ல 3 மார்க் கொடுத்தாங்கன்னா போட முடியாது. அப்போ ஒரு ஷார்ட் கட் வந்து என்ன செய்யறாங்கன்னா, இப்ப என்ன பேசணும்னா அப்படியே ஃபார்முலாவை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நான் கொடுக்குறேன். என்னென்ன பேசினேன்? KD இஸ் ஈக்குவல் டு, KDல பிஃபோர் டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். KD பிஃபோர் டாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, ரைட், KD பிஃபோர் டாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 12,600ங்கிறது என்னது?
interest plus 2600 என்னது loss on issue இல்லையா loss on issueங்கிறது the difference between 1,87,000 can I name this as redeemable value and can I name this being net profits? So the difference between redeemable value and net profits will be the loss on issue. That is for 5 years, amortized over the period of 5 years. Okay, அதுதான் நான் நியூமரேட்டர்ல போட்டு 12,600. டினாமினேட்டர்ல போடும்போது நான் என்ன பண்றேன்னா I will take the average of net profits as well as redeemable value. இது வந்து net profits. So I will take the net profits plus redeemable value divided by 2 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். This is the formula I am going to use it. This is what about the KD. Denominatorல net profits plus redeemable value உடைய average நான் ஏன் எடுக்கிறேன்னு சொன்னால் to have the approximate closer value. அப்ப exact value எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? I will show it in the next calculation. முத வந்து இந்த formula யூஸ் பண்ணிக்கலாம். This is the formula. இந்த formula நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். காஸ்ட்னு சொன்னாலே காஸ்ட் டிவைடட் பை நெட் ப்ராஃபிட்ஸ். இங்க காஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடையாது, லாஸ் இஸ் ஆல்சோ. இந்த லாஸ் வந்து ஒன் டைம் லாஸ் ஃபார் த 5 years சொன்னால் 5 years அமோர்டைஸ் பண்ணீங்கன்னா இயர் ஆன் இயர் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ யுவர் காஸ்ட் இஸ் நாட் ஒன்லி இன்ட்ரெஸ்ட், லாஸ் ஆன் இஷ்யூ ஆல்சோ. த லாஸ் ஆன் இஷ்யூ ஸ்ப்ரெட்ஸ் ஓவர் ஃபார் 5 years. டினாமினேட்டர்ல நெட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரெடிமபிள் வேல்யூ ரெண்டுடைய ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். தட்ஸ் ஆல். ஹியர் லெட் மீ see that interest component being 10,000 plus redeemable value எவ்வளவு வருதுங்க 1 lakh கொடுக்கணும். ரைட், நெட் ப்ராஃபிட்ஸ் இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு 87,000. ஓகே, divided by 5 years, whole divided by net profits being 87,000, redeemable value being 1 lakh divided by 2. Then you can represent that in terms of percentage. The ultimate value here being 13.48%. This is before tax. After tax இருந்தால் இந்த sum எப்படி மாறும்னா after interest I am going to introduce 1 minus t ங்கற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன். 1 minus t இல்லையா? இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட் வந்து P&L க்குள்ள டெபிட் பண்ணுவீங்க. அதாவது இந்த 10,000 P&L க்குள்ள நீங்க டெபிட் பண்ணுவீங்க. இந்த 10,000 P&L க்குள்ள டெபிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு there is a tax savings இல்லையா? அதனால into 1 minus t ன்றத இன்ட்ரெஸ்ட்க்கு பிறகு போடுவோம். சார் ஏன் சார் இந்த 2200 ரூபாய் கூட P&L க்குள்ள டெபிட் பண்ணீங்கன்னா அங்கேயும் சேவிங்ஸ் இருக்குமே சார் அப்படின்னு கூட ஆர்கியூ பண்றவங்க உண்டு. அதாவது சில சமயம் 1 minus t ரெண்டுக்கும் சேர்த்து வெளியில போடுறதும் உண்டு. சில டெக்ஸ்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு பிறகு 1 minus t போடுவாங்க, சில டெக்ஸ்ட்ல டோட்டலா வெளியில 1 minus t போடலாம். ரெண்டு கால்குலேஷனுமே தப்பான கால்குலேஷன் தான். அப்ப கரெக்டான மாடல் என்ன அப்படின்னு சொன்னாக்க we have the internal rate of return model. அதை நான் அடுத்தது ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து closer to the regular நம்பருக்கு கிடைச்சிடும். இதுவும் closer to the regular number தான். அதை காட்டிலும் இது கொஞ்சம் அக்யூரேட். அதாவது நம்ம இதை ஃபாலோ பண்றது இல்ல, I am following this one. எல்லா டெக்ஸ்ட்லயும் இதை ஃபாலோ பண்றாங்க. இதுல வேரியேஷன் 1 minus t immediately after I போடுவாங்க, இல்லனா ஃபைனலா 1 minus t கூட போடலாம். சோ இங்க வரும்போது இந்த ஃபார்முலா எப்படி மாறுதுன்னா I into 1 minus t. 1 minus t ங்கற ஒரு எக்ஸ்ட்ரா காம்போனன்ட் சேருது இல்லையா, அவ்வளவுதான். சோ I being 10,000 into 1 minus t னா 0.5 இல்லையா, plus redeemable value being 1 lakh minus net profits being 87,000 divided by 5. Okay, divided by 5 whole divided by net profits plus redeemable value 87,000 plus 1 lakh divided by 2. Is that okay? Now you can represent that in terms of percentage. What is the ultimate value here? 8.13%. Practically we think the value could be only 8.13% ஆக இருக்க முடியும். But உண்மையிலே என்ன வேல்யூவா இருக்க முடியும்? We'll go for understanding that one also in the next illustration. முதல்ல இத காப்பி பண்ணிடுங்க. Is that clear? This is approximate formula model 8.13.